ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்பிக்யூ சிக்கன் பார்க்க போறோம். அதோட ரெசிபி மம்மி சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் ஃப்ளஷ்ஷாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். இது நம்ம கலர் கலராக இருக்குங்களா, அந்த கேப்சிகம் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1 ஆனியனை இந்த மாதிரி பெரிய பெரிய லேயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 2 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பெரி பெரி மசாலா இது, அண்ட் இது இட்டாலியன் சீசனிங். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கேர்டு அண்டு பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சிங் போயிடலாமா? எப்படி அடிக்கிருக்கேன், செம்மையா அடிக்கிருக்கமா, வெக்கமா வருது. கட்டிங் ஆல்சோ நல்லா ஷேப்பா நல்லா இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இதை கீழே வச்சுரு. ஃபர்ஸ்ட் நம்ம லெமனை போட்டுக்கலாம். கேர்டை போட்டுடலாம். போடு மேல தீர்த்து. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். என்னென்னா அந்த கேர்ட் அண்ட் லெமன் இதில் ஃபுல்லாக இது ஆனாதான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் அதை பண்ணிடலாம். இனிமேல் எல்லாத்தையும் தூணுன்னா போடு. ஓகே, ஃபஸ்ட்டு பெரி பெரி மசாலா போட்டுக்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக தான் பெரிய பெரிய மசாலா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சில்லி பவுடர் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், ஓகே, இட்டாலியன் சீசனிங் அண்ட் சால்ட். கொஞ்சம் லைட்டா. ஓகே, லைட்டா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். போதும் போதும், எடுத்து. நீங்க சீக்கிரம் செஞ்சீங்க, உங்களுக்கு ஒன்று நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க செய்யும் போது உங்களுக்கு அப்படியே எனர்ஜெட்டிக்கா உங்களை பூஸ்ட் பண்றதுக்காக. எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஜெனிமா பர்ஃபெக்டா இருக்கு பாரு, டேஸ்ட் பாருங்க. ஓகே, இது ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ள பார்பிக்யூ செட்டப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ மம்மிக்கு மொஜிட்டோ போட்டு தர போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ சிரப் ஊற்றிக்கலாம். ஒன்று மொஜிட்டோ சிரப் இல்லை ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஊற்றினா கூட ஓகே தான். இது ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு. அப்புறம் ஸ்ப்ரைட் இல்லை 7up. நான் எப்போவுமே ஸ்ப்ரைட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் ஸ்ப்ரைட் இல்லை 7up ரெண்டுத்தில் எது வேணால் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மொஜிட்டோ முடிஞ்சிச்சு. மம்மிக்கு ஒரு எனர்ஜிடைசிங் ட்ரிங்க். தேங்க்ஸ் ஜெனி. இதுக்கு வந்துடக்கூடாது. ஓகே, டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் எனக்கு தனியாக போட்டுப்பேன். நல்லா இருக்கா மம்மி? இதை குடிச்சிட்டு ஆக்டிவாக செய்யுங்க. ஓகே, கோல் ரெடி ஆயிடுச்சுல மம்மி? ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹீட் இருக்கு. நம்ம அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ள டாடி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஓகே, இப்போ நான் சிக்கனை ஸ்க்ரூவேஸ்ல இன்சர்ட் பண்ணிடுறேன். தள்ளுங்க. ஓகே ஓகேம்மா. பட்டரை ஃபர்ஸ்ட் தடவி வைக்கலாம், அப்பதான் சிக்கன் ஒட்டிட்டு வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் சிக்கன், அப்புறம் ஒரு பீஸ் ஆனியன்,
அப்புறம் ஒரு பீஸ் கேப்சிகம், அப்புறம் ஒரு பீஸ் சிக்கன். எல்லோ கேப்சிகம் வை. ஓகே. நெக்ஸ்ட் ஆனியன். ஆனியன். இப்போ சிக்கன். இப்போ கிரீன் கேப்சிகம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் சிக்கன் எல்லா சைடுமே வந்து நல்லா வேகும். இப்போ இது இங்க வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா செட்டுமே பண்ணிருங்க. பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஆர்டரா வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கு ஜெனி. திருப்பிடுறேன் மம்மி. லைட்டாக திருப்பி வச்சிடலாம். ஓகே. இது நம்ம கேட்டோன்னு சொல்லி நம்ம டேடி வந்து ஆஃபீஸில் ரெடி பண்ணது அவரோட ஃபேக்ட்ரியில். நல்லா ஹேண்டில்லாம் வச்சு ஹேண்டியாக இருக்கணுன்றதுக்காக. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கொண்டு வந்துட்டாங்க. இதை கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். என் மூஞ்சில சுடு சுடுன்னு காத்தடிக்குது. வெந்துரும் என் மூஞ்சி சிக்கன் வேகத்துக்கு. நம்ம 2 பேரும் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். பட் உங்கள் டேடி தான் பாவம் கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் இது ரொம்ப பெரிய சைஸாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அதனால அவ்வளோ கறி போட வேண்டியதாக போயிடுச்சு இல்லை? சரி, இதை மம்மி இதை திருப்பிடுறேண்ணே. ஏன்னா இப்போ முதல் இது எப்பயே வந்துட்டு இருக்கோம். நல்லா லைட்டாக இது பண்ணிட்டுமா? ஊதட்டுமா? நீங்கெல்லாம் வரல பாருங்க, கடகன்னு கேட்டுட்டீங்க நீங்கள். ஓகே, டேடி சூப்பராக நம்ம பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டார். இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். அண்ட் இதையும் லைட்டாக திருப்பிடலாம். பட் இதுக்கு டைம் இருக்குது, நம்ம இப்போ தான் வச்சோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆச்சு? ஒன் டே தானா? இந்த ஹோல்ஸ் எல்லாம் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து போட்டிங்களா, கம்பெனியில் போட்டு வந்துட்டீங்களா? எதுக்காக இந்த ஹோல்ஸு? ஓகே, இது எதுக்கு? ஹேண்ட் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அதை கையில் பிடிச்சி கொண்டு வரதுக்கா? செம்ம ஹீட்டில் இருக்கும்ல இப்போ கை வச்சோம்னா. ஓகே, இது நல்லா வெயிட் தாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, இதை திருப்பிடலாம். 4th ஒன்னையும் திருப்பி போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் 4th ஒன் ஆல்சோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து ஒரு 5 minutes ஒன்ஸ் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஆயில் இல்லாமல் சிக்கன் பண்ணுறது நல்லாயிருக்கும். பார்பிக்யூ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாவே வரும். சப்போஸ் இந்த இது உங்களுக்கு இல்லைன்னா கூட நீங்கள் நான் இன்னொன்று டைம் காட்டுறேன் உங்களுக்கு, அதில் வச்சு நீங்கள் ஸ்டவ்லேயே கூட அது மேலே வச்சு செய்யலாம். இதே ஃபார்மேட்டில் நல்லா தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 minutes ஆகுமா? நம்ம இன்னுமே 15 minutes-ஆ? ஆமாம். முடிஞ்சிருச்சாமே? முடிஞ்சிருச்சுமா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரெடியாக இருக்கு பாரு. அவ்வளோதான், அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு.
4th ஒன். பார்க்கவே இப்பவே சாப்பிடணும் போல இருக்குமே. ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? அடுத்த செட் ரெடி பண்ணுங்க. அடுத்த செட் ரெடி. சரி, ஓகே, அடுத்த செட் ரெடி பண்றேன். ஓகே. பார்க்கவே வாசனையா இருக்கு, அழகா இருக்கே. இப்பவே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும் எனக்கு. எங்கயா முதல்ல அவங்க வாங்கி எடுத்து மறைச்சு வைது. செனியோட இது அது புடிச்ச ஒண்ண செஞ்சுட்டு சாப்பிடாதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணு. கீழ இருந்து பாதுகாத்து உங்ககிட்ட கொடுத்தா டேஸ்ட் பாக்குறாங்க அவ. நானும் டேஸ்ட் பாக்குறேனே. சரி போய் பாரு. செம்ம ஹீட். கறி எடுத்து குத்த கூட முடியல. அம்மா சூப்பரா இருக்குமே. ஓகேம்மா, ஓகேம்மா. செம்ம ஸ்மெல். ரோஸ்டட் பார்பிக்யூ இஸ் ரெடி. ஓகேங்க, அடுத்த டைம் வந்து ராக்கெட் ஸ்டவ்ல வந்து தந்தூரி சிக்கன் செஞ்சிடலாம். ஓகேவா?